இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். ஏங்க இந்த நம்ம கோலிவுட் வந்து பாலிவுட்டையே பீட் பண்ணிருச்சான். ஏன்னா அதிகமா ஹிந்தில சம்பளம் வாங்குறவர் பாத்தீங்கன்னா ஷாருக் கான். அவரே வந்து பாத்தீங்கன்னா 250 crores தான் சம்பளம் வாங்குறவராம். ஆனா நம்ம விஜய் சார் வந்து 275 crores டச் பண்றாரு. அதுக்கப்புறமா தான் ஷாருக் கான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஷேர்ல போயிட்டாரு. இந்த படம் இந்த படத்துக்கு வந்து நான் இவ்வளவு ஷேர் வேணும் அப்படின்னு போயிட்டாரு. பட் அவர் சம்பளம்னு வாங்கும்போது 250 crores. ஆனா விஜய் வந்து இப்போ 275 crores. ஸோ இந்தியாலேயே வந்து அதிகமா சம்பளம் வாங்குறவரு விஜய் சார்னு தான் சொல்றாங்க. உடனே இல்ல எங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அதிகமா சம்பளம் வாங்குறாருன்னு யாரும் சொல்லாதீங்க. உடனே பாதி பேர் ஏய் அஜித் தான்யா சம்பளம் ஜாஸ்தி விஜய்லாம் கிடையாதுயா அப்படின்னு பாதி பேர் சொல்லுவீங்க. அவங்க ஃபேன்ஸ்க்கு அவங்க ஸ்டார் வசதி தான், அதுல தப்பே கிடையாது. ஏன்னா ரஜினி சாரும் ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது, அஜித் சாரும் ஒன்றும் குறைஞ்சவர் கிடையாது. பட் ரஜினி சார் அஜித் சாருக்கு வந்து கண்டினியூஸ் படங்கள் இருக்கு. பட் விஜய்க்கு கண்டினியூஸ் படங்கள் இருக்கானா கிடையாது. ஏன்னா விஜய் வந்து சொல்லிட்டாரு இதுதான் என்னோட லாஸ்ட் படம்ட்டு. சோ அந்த ஆடியன்ஸும் அந்த என்கேஜ்மெண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமே தான் சொல்றோம். அதனால தான் அவர் சம்பளம் அதிகமா வாங்குறாரு.